பெண்களுக்கு ஏன் லோவர் பாடி ஃபேட் வந்து அதிகமா இருக்குதுன்னு தெரியுங்களா? தெரியவே தெரியாது சார். அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அப்படியே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஏன் பெண்களுக்கு ஹிப் ரீஜியன், தை ரீஜியன், பேக் ரீஜியன்லலாம் ஃபேட் அதிகமா இருக்குது அப்படின்னா இதுக்கு மேஜர் ரீசன் ஈஸ்ட்ரோஜன்ற ஹார்மோன் தான். இந்த ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பிரெக்னன்சி டைம், டெலிவரி டைம், லாக்டேஷன் டைம்ல எனர்ஜி கொடுக்கறதுக்காக லோவர் வெஸ்ட் ரீஜன்ல வந்து ஃபேட்டை அக்குமுலேட் பண்ணி வைக்கும். இதை வந்து ஃபெமினைன் ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ஈஸ்ட்ரோஜன் மட்டும் இல்லாம ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனும் ஃபேட்டை லோவர் பாடியில வந்து அக்குமுலேட் பண்ணும். இதனால தான் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடி ஸ்ட்ரக்சர் வந்து பியர் ஷேப்ல இருக்கு. இதுவே ஆஃப்டர் மெனோபாஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜனோட லெவல் வந்து கம்மியாகும். அதனால லோவர் பாடி ஃபேட் வந்து அப்படியே வந்து அப்டோமனுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். இந்த லோவர் பாடி ஃபேட்டு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். காரணம் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலையுமே சாப்பிட்ற உணவுனாலையுமே அதிகமாக இருக்கும். அதை வந்து ரெடியூஸ் பண்ணி நார்மலாக வச்சுக்கிறதுக்கு ஒன்று ஒர்க் அவுட் பண்ணுங்க, இல்லைனா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணலாம். ஒர்க் அவுட் பண்றனால, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றனால அங்க இருக்கிற எக்ஸஸ் ஃபேட்டை வேணா ரெடியூஸ் பண்ணலாம். பட் நேச்சுரலா இருக்கிற ஃபேட்டை குறைக்க முடியாது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சேவ் பண்ணிட்டு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.